சார், இப்போ மலையாள திரையுலகில் வந்து ஒரு அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து நடிகைகள் பிரச்சனையா இருக்கு, பாலியல் தொல்லைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புகார் எடுத்து முன் வந்திருக்காங்க. பட் தமிழ் சினிமால அப்படி அவங்க பாதுகாப்பு உங்களுக்கான உரிமைக்காக போராடுற ஒரு அமைப்பு இல்லாததுதான் இப்போ வந்து காரணம். பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் பூரா இருக்கு. திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்கு, எல்லா தொழிலும் இருக்கு, ஐடி கம்பெனியில் இருக்கு. இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம். அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியும் அப்படி. ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாது இல்லை. அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த மனோநிலை ஆண்களிடக்கு மாறணும். ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அவங்க ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல, சகோதரி போல, அக்கா போல, தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும். அது ஒரு போகப் பொருளாக பார்க்கறதை ஏற்கவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. அதிலும் சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது. தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வளைகுடா நாடுகளைப் போல, அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்றது. மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு. இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க, வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்கம்பாங்க. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்க நீங்க? இதை எப்படி அவங்களை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டுக்கொலை என்கவுண்டர் பண்றாங்க, கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்றாங்க. ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேற வேற ஊர்களில் கொலை நடக்குது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலன்னு தானே அர்த்தம். அப்போ கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆனா அது போடாத இயக்குநர்களே இல்லை, ஆனா மக்கள் வந்து திட்டுறாங்க தியேட்டர்ல. அப்போ இயக்குநருக்கு மட்டும் நான் தனியா ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்காது. திரைப்படம் என்பது இங்க பாருங்களேன், சமீபத்தில் வந்த 2 திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குநர்கள் தான். இதே இயக்குநர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதா இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்கிறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லை, கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் நான். அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்கு ஆகும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம் இப்படி வச்சுக்கிறோமே, வாழையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நன்றி.